ஈழத்தமிழர்கள் விடயத்தில் அமெரிக்கா தலையிட்டு தலைமை தாங்கி எமது நியாயமான இறமையை மீட்டெடுப்பதற்கு உதவ வேண்டும். எம்.கே. சிவாஜிலிங்கம். யாழ்ப்பாண பல்கலைக்கழக லட்சணியை அனுமதி இல்லாமல் பயன்படுத்த தடை. ரணிலை சுற்றி வளைக்கும் வழக்கு விசாரணை. மேல் நீதிமன்றத்தால் மற்றொரு ஆபத்து. பிளவத்தை அலுவலகத்திற்குள் இருந்து ஆட்சி பொறுக்க முடியாது. நாமல் சீற்றம். டிட்பா பேரழிவு மலையக தமிழர்களின் நீண்டகால புறக்கணிப்பை வெளிச்சம் போடுகிறது. மனோகணேசன். மார்ச் மாதத்தில் மின் துண்டிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மரைக்கார் எச்சரிக்கை. சுகாதார அமைச்சருக்கு விடுக்கப்பட்ட காலக்கெடுவில் 24 மணித்தியாலங்கள் மாத்திரமே எஞ்சியுள்ளன. அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம். ஈழத்தமிழர்கள் விடயத்தில் அமெரிக்கா தலையிட்டு தலைமை தாங்கி எமது நியாயமான இறமையை மீட்டெடுப்பதற்கு உதவ வேண்டும் என வல்வெட்டித்துறை நகரசபை நகரபிதா எம்.கே. சிவாஜிலிங்கம் கோரியுள்ளார். அமெரிக்க காங்கிரசினருக்கு நன்றி தெரிவித்து அனுப்பியுள்ள கடிதத்திலேயே அவ்வாறு கோரியுள்ளார். குறித்த கடிதத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: ஈழ விடுதலை மற்றும் சுதந்திர இயக்கத்தின் புனித புறப்படமான வல்வெட்டித்துறை மண்ணிலிருந்து எமது வல்வெட்டித்துறை மக்கள் சார்பாகவும் ஒட்டுமொத்த ஈழத்தமிழ் தேசத்தின் சார்பாகவும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் காங்கிரஸ் உறுப்பினர்களான ஹெர்பர்ட் சி. கொனாவே ஜூனியர், டொனால்டு ஜி. டேவிஸ், டேனி கே. டேவிஸ், ராஜா கிருஷ்ணமூர்த்தி மற்றும் மாண்புமிகு சம்மர் எல்லி ஆகியோருக்கு எமது ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஈழத்தமிழ் மக்களின் சுய நிர்ணய உரிமையை பாதுகாக்குமாறும் தமிழ் இன படுகொலைக்கு சர்வதேச விசாரணை மற்றும் நீதியுடன் நிரந்தர அரசியல் தீர்வை காண்பதற்கு ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்துமாறு வலியுறுத்தி அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மாண்புமிகு மார்க்கோ ரூபியை கடந்த 21ஆம் தேதியன்று எழுதிய கடிதத்தை முன்னின்று வழிநடத்தியதற்காக இந்த நன்றியை தெரிவிக்கின்றோம். தமிழர்களால் ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வடக்கு மாகாண சபையும் நிரந்தர அரசியல் தீர்வை கண்டறிவதற்காக வடகிழக்கில் ஐக்கிய நாடுகள் சபையின் மேற்பார்வையின் கீழ் ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்துமாறு ஐக்கிய நாடுகள் சபையின் உறுப்பு நாடுகளை வலியுறுத்தி செப்டம்பர் 11, 2018 அன்று ஒரு தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றியது என்பதை நினைவு கூறுவது அவசியமாகும். ஒடுக்குமுறை சக்திகளால் வரலாற்று ரீதியாக தீர்வுகளாக திணிக்கப்பட்ட கட்டுப்பாட்டு நிலைமைகளுக்கு உறுதியான எதிர்ப்பு தெரிவித்து தமிழர்கள் தமது அரசியல் தலைவிதியை தீர்மானிப்பதற்கு ஒரு பொது வாக்கெடுப்பை மிகவும் பொருத்தமான ஜனநாயக சர்வதேச சட்ட வழிமுறையாகும். 1619ஆம் ஆண்டில் போர்த்துகீயர்களால் ஈழத்தமிழர்களின் இறமை வன்முறையாக பறிக்கப்பட்டமை உலகின் நீண்டகால அநீதிகளில் ஒன்றாக இன்றும் நீடிக்கிறது. பல நூற்றாண்டுகளாக போர்த்துகீய, டச்சு மற்றும் பிரித்தானிய காலனித்துவ சக்திகளின் கீழ் தமிழ் மக்கள் திட்டமிட்டு அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டனர். 1948இல் பிரித்தானியர் இந்த தீவை விட்டு வெளியேறிய போது அவர்கள் தமிழர்களை சிங்களவர்களின் கீழ் பலவந்தமாக ஒப்படைத்து சிங்களவர்களுக்கு சுதந்திரம் வழங்கினர். ஆனால் தமிழர்களுக்கு வழங்கவில்லை. அது ஒரு முறையற்ற, முழுமையற்ற மற்றும் சட்டவிரோதமான காலனித்துவ நீக்கமாகும். ஈழத்தமிழ் தேசம் முழுமையான நீதிக்கு தகுதியானது. அரசால் நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலைக்காக மட்டுமல்ல, போர்த்துகீசர்கள், சிங்கள, ஸ்ரீலங்கா டச்சுக்காரர் மற்றும் பிரித்தானியரால் இழைக்கப்பட்ட வரலாற்று அநீதிகளுக்காகவும் நீதி தேவை. தமிழ் ராஜ்யத்தின் அழிவுக்கும் அதன் பின்னர் எமது நியாயமான இறமையை மீட்டெடுப்பதில் ஏற்பட்ட தோல்விக்கும் இந்த சக்திகள் வரலாற்று ரீதியாக பொறுப்பு கூற வேண்டும். அமெரிக்கா தலையிட்டு தலைமை தாங்கி எமது நியாயமான இறமையை மீட்டெடுப்பதற்கு உதவும் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையும் உண்மையான விருப்பமும் எங்களுக்கு உண்டு என அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக லட்சணியை அனுமதி இல்லாமல் பயன்படுத்துவது தண்டனைக்குரிய குற்றமாகும் எனவும் அனுமதி பெறாமல் லட்சணியை பயன்படுத்தும் தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் பல்கலைக்கழக பதிவாளர் வி. காண்டிபென் செய்தி குறிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். அந்த செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள விவரங்கள் வருமாறு: யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 40வது பொது பட்டமளிப்பு வைபவம் எதிர்வரும் 2026 பிப்ரவரி மாதம் 19, 20, 21, 22ஆம் தேதிகளில் நடைபெற உள்ளது. போது பட்டதாரிகளுக்கு வழங்கப்படும் பல்கலைக்கழக லட்சணை பொறிக்கப்பட்ட கழுத்து மாலை, பட்டச் சான்றிதழ், சுருள் மற்றும் பல்கலைக்கழக லட்சணை பொறிக்கப்பட்ட பரிசு பொருட்கள் என்பன தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களினால் விற்பனை செய்யப்படுவதாக பல்கலைக்கழக நிர்வாகம் அறிகின்றது. இது சட்டப்படி குற்றச்செயலான்றாகும். பல்கலைக்கழக மூதவை மற்றும் பேரவையின் அனுமதியுடன் நடைமுறைகளினூடாக பல்கலைக்கழக லட்சணையை பயன்படுத்துவதற்கு பதிவாளரிடமிருந்து உரிய ஒப்புதல்கள் பெறப்பட வேண்டும். அவ்வாறு இல்லாமல் எவரேனும் தனிநபரோ அல்லது நிறுவனங்களோ லட்சணையை பயன்படுத்தினால் அவர்களுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதனை இத்தால் அறியத் தருகின்றேன் என்று உள்ளது.
முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது பொதுச்சொத்து சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நேற்று முன்தினம் கொழும்புக்கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பான விசாரணை நடவடிக்கைகளை ஒரு மாத காலத்திற்குள் நிறைவு செய்து மார்ச் மாதத்தில் வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டம் அதிபர் கொழும்புக்கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார். வழக்கில் வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்க கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலை இருந்த நிலையில் அவரை 11ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த லண்டன் விஜயத்தின் போது அவர் சாதாரணமாகவே சென்றுள்ளார் என்றும் எந்தவித அரசு சார்பான அழைப்பும் அவருக்கு விடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகின்றது. ரணில் விக்ரமசிங்கவிற்கு உரையாற்றுவதற்கு நேரம் வழங்கப்படவில்லை. அரசு தலைவர்கள் சந்தித்துக் கொண்ட உத்தியபூர்வ படங்களும் இல்லை. மேலும் அவர் அமர்வதற்கென்று தனியாக ஆசனம் கூட ஒதுக்கப்படவில்லை என்று குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளிவருகின்றன. இந்த வழக்கு தொடர்பான 90% விசாரணை முடிவடைந்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் இந்த வழக்கை இப்படியே விட்டுவிடப் போவதில்லை என்றும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப் போவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பெலவத்தை அலுவலகத்திற்குள் இருந்து கொண்டு நாட்டை ஆட்சி செய்ய முடியாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், மக்கள் மத்தியில் தமக்கு எதிரான நிலைப்பாடுகள் அதிகரித்து வருகின்றது என்பதை இந்த அரசாங்கம் இப்போதுதான் உணர ஆரம்பித்துள்ளது. அவ்வாறு இருந்தும் அரசாங்கங்கள் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதில் அவதானம் செலுத்துவதை விடுத்து எம்மை கைது செய்வதிலேயே முழு கவனத்தை செலுத்திக் கொண்டிருக்கின்றது. காவல்துறை மாதிபரும் பெலவத்தையிலிருந்தே காவல்துறையை நிர்வகித்துக் கொண்டிருக்கின்றார். அதனால்தான் அவரால் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்களை கைது செய்யவோ அவற்றை கட்டுப்படுத்தவோ முடியாமல் உள்ளது. டிட்வா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்ட காசோலைகள் செல்லுபடியற்றவையாக உள்ளன. உண்மையில் நாடு இந்த ஆட்சியில்தான் வங்குரோத் அடைந்துள்ளது. நாட்டின் எந்த ஒரு ஜனாதிபதியினதும் வாழ்க்கை முறைமை தொடர்பில் நாம் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கவில்லை. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பாதுகாப்புடன் நடைபயிற்சி செய்வதாக அவர் மீது எம்மால் குற்றம் சுமத்த முடியாது. அவர் ஒரு நாட்டின் ஜனாதிபதி என்ற ரீதியில் அவரது பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். அதே போன்றுதான் ஏனைய முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். முன்னாள் ஜனாதிபதிகளை அரசியல் பழிவாங்கலுக்கு உட்படுத்துவதற்காக இந்த அரசாங்கம் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமானால் இனிவரும் ஒவ்வொரு ஜனாதிபதியும் நாட்டுக்காக தீர்க்கமான முடிவுகளை எடுக்க முன்வர மாட்டார்கள். நாட்டை பாதுகாக்க வேண்டுமெனில் பூகோள அரசியலில் நம்மால் தனித்து பயணிக்க முடியாது. பெலவத்தை அலுவலகத்திற்குள் இருந்து கொண்டு நாட்டை ஆட்சி செய்ய முடியாது. தற்போது சட்டம் அதிபர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதை போன்று முன்னர் சில நீதியரசர்கள் மீதும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டியவர்களுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டது. காவல்துறை மற்றும் நீதிமன்றத்தில் அரசின் எதேச்ச அதிகாரமான தலையீடு காணப்படுகின்றது. இது நாட்டுக்கு சிறந்ததல்ல என்றார். டிட்வா பேரழிவு காலநிலை அனர்த்தங்களினால் மலையக தமிழ் சமூகங்கள் தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்படுவதை மீண்டும் உறுதி செய்கிறது என தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட தோட்ட மக்களுக்கு நிரந்தர வீடுகள் மற்றும் பாதுகாப்பான மீள்குடியேற்றம் வழங்க அரசியல் விருப்பம் இல்லாததே முக்கிய பிரச்சினை என்றும் இது நிவாரணம் மட்டுமல்ல சம குடியுரிமை மற்றும் சம பாதுகாப்பு தொடர்பான விடயம் என்றும் அவர் வலியுறுத்தினார். அரசாங்கத்தால் திட்டமிட்டு தரக்குறைவான நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலக்கரி தொகையை கொண்டு பயன்பாட்டுக்கு தேவையான அளவு மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியாது. எனவே மார்ச் மாதத்தில் பெரும்பாலும் மின் துண்டிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மரைக்கார் தெரிவித்தார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், முறைமையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதாக கூறி ஆட்சியை பொறுப்பேற்ற இந்த அரசாங்கம் தற்போது தமது ஆட்சியில் இடம்பெறும் ஊழல் மோசடிகளை மறைப்பதிலேயே அவதானம் செலுத்தி வருகிறது. இலங்கை நிலக்கரி சங்கத்தால் நாட்டுக்கு தரக்குறைவான நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளமை தொடர்பில் நாம் பாராளுமன்றத்திலும் பாராளுமன்றத்திற்கு வெளியிலும் பல்வேறு காரணிகளை வெளிப்படுத்தியிருக்கின்றோம். ஆரம்பத்திலிருந்தே நிலக்கரி இறக்குமதியை செய்வதற்கான விலைமுறை கோரலில் ஆரம்பத்திலிருந்தே மோசடிகள் இடம்பெற்று வருகின்றன. அதாவது மோசடி இலக்காக வைத்துத்தான் இந்த செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நிலக்கரி இறக்குமதி செய்வதற்காக விலைமுறை கோரலுக்கு 48 நாட்கள் கால அவகாசம் வழங்குவதே வழமையான நடைமுறையாகும். ஆனால் அதனை 21 நாட்களுக்கு குறைத்துத்தான் இந்த நடைமுறை ஆரம்பிக்கப்பட்டது. இவ்வாறு திட்டமிட்டு தரக்குறைவான நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் ஆரம்பத்தில் வலுசக்தி அமைச்சர் இந்த குற்றச்சாட்டை முற்றாக நிராகரித்தார். எனினும் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட மாதிரி பரிசோதனைகளில் நிலக்கரி தரமற்றது என்பது நிரூபணமாகியுள்ளது. தொடர்ச்சியாக இவ்வாறு தரக்குறைவான நிலக்கரி இறக்குமதி செய்யப்படும் பட்சத்தில் மார்ச்சில் நிச்சயம் மின்துண்டிப்பு ஏற்படும். தரத்தில் குறைந்த இந்த நிலக்கரியை பயன்படுத்தி தேவைக்கேற்ப மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியாது. இந்த நிலக்கரி மற்றும் டீசல் மாபியாக்களின் செயற்பாடுகளால் மார்ச்சில் மின் துண்டிப்பு ஏற்பட பெரும்பாலும் வாய்ப்புள்ளது. தீவங்கி மோசடியை விட பாரிய மோசடியாகும். கடந்த ஆட்சி காலங்களில் கொள்ளையர்கள் மோசடி செய்தனர். ஆனால் தற்போது அரசாங்கமே நேரடியாக மோசடிகளில் ஈடுபடுகிறது என்றார்.
அரசு வைத்தியசாலைகளும் வைத்தியசாலையில் பணிபுரியும் வைத்தியர்களும் எதிர்நோக்கியுள்ள நெருக்கடிகளுக்கு தீர்வு காணுவதற்கு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சுகாதார அமைச்சருக்கு 48 மணித்தியால கால அவகாசம் வழங்கியுள்ளதுடன் குறித்த காலக்கெடுவில் 24 மணித்தியாலங்கள் மாத்திரமே எஞ்சியுள்ளதாக அச்சங்கம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் வைத்தியசாலை கட்டமைப்பினுள் ஏற்பட்டுள்ள சிக்கல்களால் அவதியுறும் ஏனைய சுகாதார ஊழியர் தொழிற்சங்கங்களுடனும் இதுகுறித்து வியாழக்கிழமை பேச்சுவார்த்தை இடம்பெற்றதுடன் குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் சுகாதார அமைச்சு எமது கோரிக்கைக்கு செவி சாய்க்காதபடி நாடளாவிய ரீதியில் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்க தயாராக உள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் பிரதி செயலாளர் ஹன்சமாள் வீரசூரிய தெரிவித்தார். மேற்படி பேச்சுவார்த்தையில் தாதியர் சங்கம், மருந்தாளர் சங்கம், நிறைவுகாண் மருத்துவ வல்லுநர்கள் சங்கம் உள்ளிட்ட பல சுகாதார தொழிற்சங்கங்கள் பங்கேற்றிருந்தன. வைத்தியர் ஹன்சமாள் வீரசூரிய தொடர்ந்து தெரிவிக்கையில் வைத்தியசாலைகளுக்கு தேவையான மருந்து மற்றும் உபகரணங்களை உடனடியாக வழங்குமாறு வலியுறுத்தியும் சம்பளம் உள்ளிட்ட பிரச்சினைகள் தொடர்பில் அவதானம் செலுத்துமாறும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பித்துள்ளது. மருந்துகளை தனியார் நிலையங்களில் கொள்வனவு செய்வதில் கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதுடன் அரசு வைத்தியசாலைகளில் ஆய்வுக்கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ள போதும் பொதுமக்களை தனியார் ஆய்வகங்களுக்கு அனுப்பி வைப்பதில் எமக்கு உடன்பாடில்லை. குறித்த ஒரு நாளுக்குள் இந்த அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண முடியாது. இருப்பினும் பேச்சுவார்த்தையின் மூலமாவது தீர்க்கமான தீர்வுகளை வழங்க சுகாதார அமைச்சர் முன்வர வேண்டும். மௌனம் சாதிப்பது முறையல்ல. சுகாதார அமைச்சருக்கு வழங்கப்பட்ட 48 மணி நேர காலக்கெடு முடிவடையுள்ள நிலையில் இதுவரை சாதகமான பதில்கள் கிடைக்கவில்லை. இதனால் 23,000 வைத்தியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் ஏனைய சுகாதார ஊழியர் சங்கங்களுடன் இணைந்து ஒருங்கிணைந்த தொழிற்சங்கத்தை கட்டியெழுப்ப முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளது. பேச்சுவார்த்தைக்கு அமைச்சர் முன்வராவிட்டால் தொழிற்சங்க நடவடிக்கை மேலும் தீவிரப்படுத்தப்படும் என்றார். இந்த நிலையில் சுகாதார அமைச்சர் அண்மையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது எந்த ஒரு தொழிற்சங்கத்தினதும் அச்சுறுத்தல் அல்லது மிரட்டல்களுக்கு அடிபணிந்து அரசாங்கம் தீர்மானங்களை எடுக்கப் போவதில்லை. வெளிநாடுகளில் அதிக சம்பளம் கிடைப்பதாக கூறிக்கொண்டு நாட்டை வெளியேறப் போவதாக மிரட்டி சம்பள உயர்வுகளை கோரும் எந்த ஒரு தரப்பினரின் கோரிக்கைகளுக்கும் அரசாங்கம் பணியப் போவதில்லை என தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை வைத்தியர் முன்னெடுத்து வரும் தொடர் தொழிற்சங்க நடவடிக்கையால் இலவச சுகாதாரத்துறையை நம்பியுள்ள ஏழை மக்கள் மிகுந்த சிரமத்தை எதிர்கொண்டுள்ளனர். வைத்தியர்களின் கோரிக்கை தொடர்பிலும் அரசாங்கத்தின் நிலைப்பாடு தொடர்பிலும் தெளிவில்லாத மக்களை இறுதியில் அசௌகரியத்திற்கு ஆளாக வேண்டியுள்ளது என வைத்தியசாலைக்கு வருகை தந்த பொதுமக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர்.